சுத்திகரிப்பு கூட்டங்கள் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபு 6:24 வைத்து நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று யோபு பக்தன் சொன்ன வார்த்தையை வைத்து தேவ சமூகத்தில் நம்ம என்ன செஞ்சோம், வசனத்தை தியானித்தோம். அதுக்கு சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தி அவன் இழந்து போனதை நாம் இழந்து போகக்கூடாது என்கிற தலைப்பிலே அவன் தன் கண்களை இழந்தான், அவன் தரிசனத்தை இழந்தான் என்று பார்த்தோம். அவனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டது, பிரதிஷ்டையை இழந்தான் என்று பார்த்தோம். அவனுடைய சரீர பலன் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் தேவ பலத்தை இழந்து போனான் என்று பார்த்தோம். கர்த்தர் அவனை விட்டு விலகினார், தேவ பிரசன்னத்தை அவன் இழந்தான் என்று பார்த்தோம். அவன் விலங்கு போடப்பட்டான், விடுதலையை இழந்தான் என்று பார்த்தோம். அவன் மாவரைத்து கொண்டிருந்தான், தன் ஊழியத்தை இழந்தான் என்று பார்த்தோம். நடத்துகிற பிள்ளையாண்டானை தேடினான், ஆவியினுடைய நடத்துதலை அவன் இழந்து விட்டான் என்று சொல்லி காலையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது கூட இதே சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய வேதத்தின் ஆதாரமாய் நான் காலையிலே சொன்னது போல, ஒன்று நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை தியானித்தோம். இது தொடர்ந்து இன்னைக்கு கொடுக்கப்படுகிற காரியத்திலே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரர் 139 சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனை வேதனைப்படுத்துகிறோம்? நான் வேதனைப்படுத்தவே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் கண்டிப்பாய் இங்கே ஏதாவது பெரிய சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் உங்கள் சிலையும் போய் வைக்கிறதற்கு நானே பிரயாசப்படுகிறேன். அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ எப்படியோ நம் தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அதை தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நீங்களும் நானும் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு தேவன் இடத்துல போய் நம்ம நிற்க மாட்டோம். இல்லை வேதாகமத்தில் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்ட அந்த காரியம். ஆனாலும் கர்த்தருக்கு பிடித்தமில்லாமல் சின்ன சின்ன காரியம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது. நான் காலையிலே சொன்னேன், இதை தியானிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருப்பது போல தோன்றுகிறதே என்று ஆண்டவரை நோக்கி நான் கேட்டபோது, ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதிலேயே மக்கள் தேரலை. உங்களை சொல்லலை, என்ன கர்த்தர் நல்ல, நீங்களும் தங்கம், நான் ஒசூரில் இருக்கிற மக்களை சொல்கிறேன், இதிலேயே தேரலை, இனிமேல் இவங்களை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் எனக்கு தெளிவாய் உணர்த்தினபடினால ரொம்ப டீப்பாக போகலை. ஆனால் மேலோட்டமாக போனால் கூட இதை நீங்களும் பிரசங்கிக்கிற நானும் அநேக சமயங்களில் இதை தவறி இருக்கிறோம். அதை திருத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு விசை கூட ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்போ தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபிப்போமா? நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி காலையில் எங்கள் கூட நீங்கள் இடைப்பட்டு இழந்து போகக்கூடாது. நான் எதிலே தவறினேன் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இப்பொழுதும் உம்மை நாங்கள் எதிலெல்லாம் வேதனை படுத்தினோம் என்று சொல்லி எங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆண்டவரே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எங்களை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணவில்லை என்று நீர் மாத்திரம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீரானால் சந்தோஷத்தோடு உம்மை சந்திக்க தைரியத்தோடு உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். இல்லை என்றால் நாட்கள் பிந்தல, இன்றைக்கு நீங்கள் வரல, எங்களை சரி பண்ணுவதற்காகவே நீர் தாமதமாகிறீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று அவர் சிலர் எண்ணுகிறது போல வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 வாசிக்கிறது போல அதற்காகவே இன்னும் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதை சரி பண்ணிக்கொள்ள, செப்பனிட்டு கொள்ள, பழுது பார்த்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை தாங்குவீராக. இயேசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நன்றாக டாபிக் முதலாவது நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா புரியும். இல்லை இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அங்கே தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது, புரியாது. நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை தியானித்து அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கண்களை திறந்து நல்லா பார்த்து அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். நான் அடிக்கடி சொல்கிறத திரும்ப சொல்கிறேன், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அல்லேலூயா, விரும்புனீங்கன்னா
வேதாகமத்தோடு கூட ஒரு நல்ல அழகான டைரி வித் நல்ல பேனா. பாருங்கள் எத்தனை பேனா வச்சுருக்கிறேன். திடீர்னு ஒரு பேனால் இங்க தீர்ந்துற உடனே இந்த ஜிப்பை தந்த உள்ள நிறைய பேனா இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் எந்த தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் அதை நீங்கள் அப்படியே அழகாக எழுதி வைப்பீர்களானால் நீங்கள் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அதில் இருந்து கற்றுக் கொடுப்பார். நான் என்றைக்கு இயேசுவை அறிந்தேனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் நான் எழுதின 44 வருட டைரி இன்றைக்கு வீட்டில் இருக்கிறது. இதுலேயும் எழுத வேண்டிய இடங்கள் இருக்கிறது. காரணம் என்னென்றால் காலையிலே நான் சொன்னேன், யாரெல்லாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தன் வாழ்நாள் முழுதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. வளரணும்னு விரும்புகிறவங்க அதை செய்யுங்க. இல்லை நான் வளர்ந்துட்டேன் பிரதர், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் சொல்லி நான் ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது உங்களுடைய இஷ்டம். கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ரைட். சங்கீதம் 139 23 24 ஒரு விசை கூட வாசிப்போமா? Glory to God. ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சரி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். தேவனை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் பிரசங்கிச்சு முடித்த பிறகு இன்றைக்கும் திங்கக்கிழமை காலையிலையும் அதை நான் கண்டினியூ பண்ணும்போது இதை இல்லையே இல்லை பிரதர், நான் இதிலெல்லாம் நான் தப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நிச்சயமாகவே பாஸ்டர்கிட்ட சொல்லி அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட அப்படிப்பட்ட உங்ககிட்டன்னு சொல்ல நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக புது வருஷத்தில் வந்தீங்கன்னா இதுவரையிலும் இல்லாத எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். நீங்கள் யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க யார்கிட்டையும் போய் நிற்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் தான் தடை செய்கிறோமே தவிர தேவன் ஒரு நாளும் தடை செய்கிறவர் அல்ல. ஊழியக்காரர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் ராத்திரியும் பகலும் உங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் தடை செய்ய முடியும், அதற்கு ஏராளமான எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதற்கெல்லாம் எனக்கு இப்பொழுது சமயம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்திருக்கலாம், இல்லை ஒருவேளை டிலே பண்ணி இருக்கலாம். புரியுது? அவங்களுக்கு டிலே பண்ணியிருக்கலாம். குறிப்பிட்ட நாளிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் அதை டிலே பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் ஜெபிக்கலாம். நல்லது, ஜெபிக்கிறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்கிறேன் ஜெபிக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது, நாங்களும் உங்களுக்கு அதை தான் போதிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் செயல்படுவார்கள் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபிச்சின்னா நீங்கள் செயல்படுவீங்க, நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் ஜெபிப்பீங்க. இது ரெண்டு சைமன் டென்னிஸாக போகும்போது உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் அடுத்த வருஷம் திறக்கும். அல்லேலூயா. ஸோ நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த சின்ன சின்ன காரியத்தினாலே தேவனுடைய இருதயத்தை நாம் எப்படி வேதனைப்படுத்துகிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 5 நிமிடம் பேசிக்க சொல்லிட்டு நான் உள்ள போகிறேன். தேவனை நாம் வேதனைப்படுத்தும் போதெல்லாம் என்ன நடக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். எப்பெல்லாம் தேவனுடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியான துக்கப்பட்டு கொண்டு இருப்பார். பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிதியோன் இடத்துல வருவார், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், கடந்து போய்விடுவார். இதே காலையில் வாசித்த அந்த நியாயாதிபதியின் புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் திம்னாத்திலே அவனுக்கு அவன் மீது ஆவியானவர் இறங்கினார், அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு போய்விடுவார். இப்படி அநேக இடங்களிலே நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, யாரை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அவங்கவுங்களை கொண்டு அப்பப்போ செஞ்சுட்டு கடந்து போய்விடுவார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 4:30 படி நம்மோடு கூட இருந்து நம்மை கண்டித்து நம்மை திருத்தி நம்மை கரெக்ஷன் பண்ணி உணர்த்தி கொண்டே இருப்பார். ஓரளவு பொறுத்து பார்ப்பார், ஆனால் விலக மாட்டார். உள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுது எடுக்கப்படுவார் என்றால் சபையானது எப்பொழுது மத்திய ஆயத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் எடுக்கப்படுமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவார். அதுவரையிலும் நீங்களும் நானும் பெற்ற அந்த எதுவுமே நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கு பாவத்தை செஞ்சு கொண்டே நான் மன்னித்துக் கொள்ளுங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தி சொல்லலை. அவங்க செய்கிற காரியம் வேதத்தினுடைய அடிப்படையிலே இருக்காது. உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
பேசுறாங்க, ஆனா அவங்களை கொண்டு கிரிகள் நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் என்னை வந்து கேட்பாங்க, சிலர் வந்து கேட்பாங்க, அவங்கள பத்தி தெரியுமா? தெரியும், ஆனா யாரையும் நான் குற்றப்படுத்தவும் மாட்டேன், குறை சொல்லவும் மாட்டேன், அது நோக்கம் இல்லை. உங்களை அப்படி கேட்கல, அது எப்படி என்று கேட்கும்போது அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று ரோமருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குள்ளார இருப்பார், அவங்களுக்குள்ளார கிரியை செய்வார், ஆனா ஒரு நாளும் என்ன செய்ய ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படாது. இந்த கடைசி நாளிலே இயேசு சொன்னார் அல்லவா மத்தேயுல, அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை என்ன செய்வீங்க? அறிவீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீங்க யாரோடு கூட இருக்கிறீர்கள், யாரோடு கூட பேசுகிறீர்கள், யாரோடு கூட பழகுகிறீர்கள், யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதை தயவு செய்து என்ன செய்யுங்க? நல்லா நிதானித்து புதிய வருஷத்துக்குள்ளே போங்க. ஏனென்றால் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் ஹூ யூ ஆர் என்று சொல்வார்கள். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். நம்ம சேரக்கூடாத இடங்களிலே வேதத்துக்கு விரோதமான ஐக்கியப்படுகிற காரியங்களில் நான் போவோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடுவோம். இது கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிராபேக் என்று சொல்லுவாங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் தடையாய் கூட என்ன செய்யலாம்? மாறலாம். ரைட். இப்பொழுது தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது, இல்லை நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம தியானிக்க போறோம். இதை நீங்கள் கேட்கும்போது நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சாதாரண காரியமாய் போல இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை சொல்லி அதற்கான தண்டனை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். நிறைய இருந்தால் கூட எனக்கு எவ்வளவு நேரம் அதை எடுக்க முடியும் என்று நான் தெரியல. ஆனால் கொடுக்கிற சத்தியத்தை தெளிவாய், திட்டமாய், துப்புரவாய், மாசற்ற ஒரு காரியமாய் உங்கள் மனதில் பதிய வைத்து விட்டு நான் திரும்ப சொல்கிறேன், அது ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்களும் நான் கீழ்ப்படிந்து நம்ம சின்ன காரியம் தானே விட்டு விடாமல் நீங்கள் திருத்தி கொள்ளாத பட்சத்தில் புதிய வருஷம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவரோடு கூட பழகி சமாதானமாக இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று யோபு 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ். நம்பர் 1, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். Glory to God. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நான் தியானிக்கும் போது முதலாவது ஆண்டவர் காட்டி தந்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்னை வேதனைப்படுத்துகிற முதலாவது காரியம் பொய். அல்லேலூயா. இன்னும் சத்தமே காணல. காலையிலே சொல்லிட்டேன், சுத்திகரிப்பு கொடுத்தல், ஆசீர்வாதம், உயர்வு, வளர்வு, அதெல்லாம் சொல்வதற்கு நாங்கள் வரல. உங்களை நிதானித்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் கிண்டி கிளறி தராசிலே நிறுத்தினீர் என்று யோபு சொன்னது போல அதை கொண்டு போய் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். முதலாவது ஆண்டவர் எனக்கு காட்டி தந்தது தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற பொய். நான் ஒரு பொய் கூட என் வாயில் நான் சொன்னதே கிடையாது என் வாழ்நாளில். யாரை சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் சொல்கிறது உண்மை தானே? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது உண்மைதானே? அதுக்குரிய தண்டனைகளை உங்களுக்கு காட்டி தந்து முடியுமானால் 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். நல்லா கவனிங்க. இது தெரிஞ்ச சம்பவம் தான். அனனியா அந்த சப்பீரால் இருக்கிறாங்க, காணியாட்சியெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் ஜஸ்ட் 2 minutes சொல்லிட்டு நான் சப்ஜெக்ட் வந்துடுவேன். அதனால் ரொம்ப இழுக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்களும் இல்லை. 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். எல்லாரும் வைக்கிறாங்க, இவங்களும் வைக்கிறாங்க. வைக்கும்போது ஒரு பங்கை வஞ்சித்து, நல்லா கவனிங்க, ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு அனனியா வருகிறார். அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறார், நிலையத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானே விற்றாய்? ஆமாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க என்னாச்சு? என்னாச்சு? செத்து போயிட்டாரு. யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த பவர் ஒருவேளை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாரானால், கொடுத்து இருக்கிறாரு, நாங்கள் யூஸ் பண்ணுவோமானால் யாருமே இருக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஒரே வார்த்தை தான், ஆமான்னு சொன்னான், அவுட்டு. ரைட். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி வர்றாங்க. மனைவிக்கு தெரியாமையே கணவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? சாப்டர் முடிஞ்சிச்சு. அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்தோடனே தன் புருஷனை தேடினாங்க. புருஷனை காணும். சரி எங்காவது இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு? ஆமாம், உன் புருஷனுடைய அடக்கம் பண்ணின கால்கள் வருது, உன்னையும் தூக்கிட்டு போவாங்க. சாப்டர் க்ளோஸ். பின்னாடி வாசிக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சான்? பயம் வந்துருச்சு. ஐயோ, நாம் சொல்லுகிற பொய். நல்லா வாசிக்கிறேன், கவனிங்கள். நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப நாம சொல்லுகிற ஒவ்வொரு பொய்யும் யாருக்கு விரோதமாய்? யாருக்கு விரோதமாய்?
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் பொய் சொல்லும் போது சாத்தான் என்ன செய்கிறானா, இருதயத்தை நிரப்புகிறான் என்று இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ நம்ம வாயில் போய் வந்துடுது. நல்லா கவனிங்க. இதை சிலர் தான் செய்கிறது பொய்ன்னு தெரியாமையே சொல்லுகிற அநேகர் என் வாழ்நாளில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லட்டுமா, பொய் சொல்ல யோசிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? பொய் சொல்ல யோசிக்கணும். உண்மையை சொல்ல என்ன செய்யணும், யோசிக்கணும். பட்டார் பட்டார் பட்டார்னு பேசிக்கிட்டே இருங்க, எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் பொய் சொல்லணும்னா யோசிக்கணும். ஐயோ அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டுமே, அப்போ இவங்கக்கிட்ட சொல்ல மாற்றி சொல்லணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு பொய் மறைக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். பைபிள் வசனம் மட்டும் வராது. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய். அப்போ பொய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு காரியம். நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ நீங்கள் பொய்யே சொன்னது இல்லையா பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் யோசிக்கிறேன். நான் மேக்சிமம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இப்போ பஸ்ஸில் போகிறேன், நான் பேக்கெட்டில் இல்லைன்னா கூட பேக்கில் கரெக்டாக சேஞ்சு எல்லாம் வச்சுருப்பேன். கண்டக்டர் வந்து 500 ரூபா கொடுத்து டிக்கெட் கேட்பேன். நடக்கிறது ப்ராக்டிக்கலாக நடக்கிறத நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் எப்படி இதிலேருந்து நான் ரெக்டிஃபை ஆகி என்னை ஃபுல்ஃபில் பண்ணி என் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என்பதை மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட சொல்கிறேன், பெருமையாக சொல்லலை. அப்போ கண்டக்டர் வருவார், சார் சில்லறை இருந்தால் கொடுங்க சார். சில்லறை இருக்கான்னு கேட்பாரு. இருக்குது சார் என்கிட்ட, கொடுங்க, நான் இறங்கும் போது உங்களுக்கு என்ன செய்கிறேன், சேஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவார். உடனே நான் கரெக்டாக எடுத்து அந்த 43 ருபீஸ் கொடுத்து என்ன செய்வேன், டிக்கெட்டை வாங்கிட்டு உட்காந்துக்குவேன். நடந்த சம்பவம், தாழ்மையோடு சொல்கிறேன். நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பஸ் இறங்கும் போது அந்த 5 100 ரூபா நோட்டை கையில் வச்சுட்டு, சார் நீங்கள் தானே சேஞ்சு கேட்டீங்க, வாங்கன்னு சொல்லி அவன் சேஞ்சு கொடுத்தது என் வாழ்நாளில் பார்த்துருக்குறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அதுல கூட பொய் சொல்லிடுவோமோ, அதுல கூட கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி விடுவோமோ, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடுவோமோ, தேவனை வேதனைப்படுத்திடுவோமோ என்ற அந்த ஷார்ப் கான்ஷியஸ் இருக்கிறபடினால ரொம்ப பயந்து எந்த சூழ்நிலையிலும். அதனால தான் என்கிட்ட பேசுகிறவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்களேன் பிரதர், படப்படன்னு பேசுகிறீங்களே பிரதர்னுவாங்க. நான் சொன்னேன், நான் அப்படியே பழகிட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்கன்னு. இல்லை உங்களை பற்றி நல்லா தெரியுது, அப்படிலாம் உங்களால் எது என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. நீங்களும் நானும் கபடற்றவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 24 முடிக்க போறீங்க. எப்படி வாழ்ந்தோம் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம், அதை வைத்து தான் அதனால் வருகிற சாபங்களோ அதனால் வருகிற தண்டனைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவரால் நடத்தப்பட்ட இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உயிரே போனாலும் சரி, எந்த காரியத்தையும் சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், லீவ் போட மாட்டேன். என் பிள்ளைகளையும் நான் தாழ்மையோடு சொல்கிறேன். அப்படி தான் வளர்த்தேன். பிரின்ஸுக்கு ஸ்கூலுக்கு சின்ன வயசு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படையில் ஒசூர் போன பிறகு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, லீவ் லெட்டர் எழுதிட்டு வந்தான். மறக்க முடியாத சம்பவம். லீவ் லெட்டரில் நாங்கள் கையெழுத்து போடணும். அப்பா அம்மா இந்த மாதிரி இவன் சிக்கானான்ட்டு கொண்டாந்து, அப்பா இதில் சைன் போடுங்க, நான் மிஸ்ஸுக்கு எடுத்துமே கொடுக்கணும். எதுக்கு சைன் கேட்குற? இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை. நல்லா தானே இருக்கிற, உடம்பு சரியில்லைன்னு கையெழுத்து போட சொல்கிறிய, அப்படிலாம் கையெழுத்து போட முடியாது, இல்லை டீச்சர் அடிப்பாங்க. சரி உண்மையாலுமே நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகு நான் கையெழுத்து போடுற, நீ ஸ்கூல்ல போய் அடி வாங்குன, கண்டிப்பா அவன் அடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. டீச்சர்ஸ் கையில் இருந்த குச்சியும் அவங்க கிட்ட இந்த சிட்சிப்பும், எப்போ போய் பிள்ளைய திட்டாதீங்க, பிள்ளைய அடிக்காதீங்க, பிள்ளைய கடிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம செய்ய மாட்டோம், மற்றவங்க செய்கிறாங்களோ அந்த கோழி இப்போ போலீஸ்காரன் கையில் இருக்கு. எங்க கிட்ட திருந்தாதவங்களை கர்த்தர் எப்படி திருத்துவார் என்பதை காலம் உங்களுக்கு போதிக்கும். அல்லேலூயா. நீங்கள் கோவப்பட்டாலும் கவலை இல்லை. காலையிலே சொல்லிட்டேன், ஆசீர்வாதமான பிரசங்கத்தை பண்ண கர்த்தர் என்னை கொண்டு வரல. கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்து உள்ளே இருக்கிற சீலை பிதுக்கி வெளியெடுத்து காயம் கட்ட கர்த்தர் எங்களை வச்சிருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு பொய்யினால் வருகிற சாபங்களையும் அந்த பொய் பேசுகிறதுனால் வருகிற தண்டனைகளையும் உங்களுக்கு காட்டி கொடுத்து முடிஞ்ச செகண்ட் சப்ஜெக்ட், இல்லாவிட்டால் பின்னாடி பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் 8:44. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரி, நிறைய ஏராளமான வசனங்கள் இருக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ காட்டித்தர. நல்லா கவனிங்க. முதலாவது காரியம் இன்னைக்கு என்ன? பொய். விளையாட்டுக்கு கூட
வேடிக்கைக்கு கூட சும்மா கூட சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன், தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்களை சுத்திகரித்து கொண்டு நீங்கள் புதிய வருஷத்துக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சும்மா உதாரணத்துக்கு 2 சொன்னேன். எல்லாத்துலையும் என்னை டெஸ்ட் பண்ணி கர்த்தர் புடமிட்டு போட்டு எல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு. அதனால் நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். எந்த பிளஸ்ஸிங்க்கும் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எந்த பிளஸ்ஸிங்க்கும் ஒரு சிக்ஷை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? உங்களை சிக்ஷைக்கு நேராக நீங்கள் போகிறீங்களா, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஐயோ இந்த சிக்ஷையை என்னால் முடியலையே. அதான் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வராது. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து அதை தப்பு கொள்ளும்படியான போக்கையும் அதை தாங்கி கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு என்ன செய்வாரா, உண்டாக்குவார் என்று பவுல் எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தாங்கத்தக்க சக்தி இருக்குது, தாங்குங்க. முடியலையா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. ரைட், இங்கே வாங்க. அப்போ இந்த பொய் என்பது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்து இல்லை, ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரலும் பொய் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையை மறைக்கிற எல்லாமே பொய் தான். நீங்கள் கூட்டி பேசுவது எல்லாமே பொறாமை தான், பொய் தான். நான் சில கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணிட்டு வரும்போது மக்கள் கேட்பாங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக எண்ணிடுவேன், ஒரு 40-45 பேர். அதில் கூட நான் 50ன்னு சொன்னால் ஒன்றும் யாரும் கோச்சிக்க போகிறதில்ல. நான் மிகைப்படுத்தி சொன்னால் கூட தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு 45 பேர், அதில் ஒரு 5-6 குட்டீஸுங்க, ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்காக இவ்வளோ தூரம் போனீங்க? ஒரே ஒரு மனுஷன் இருந்தாலும் போவோம். அதுக்கு தான் கர்த்தரை அழைத்தார். அல்லேலூயா. அதுல கூட சிலர் மிகைப்படுத்தி இத்தனை ஆயிரம் வந்தாங்க. தேவையே கிடையாது. மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறவன் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த மனுஷனையும் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கனம் பண்ணணும். அம்மா அப்பா ஊழியக்காரர்கள் பெரியவங்க எல்லாரையும் கனம் பண்ணணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு என்ன செய்ய வேண்டிய நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நீதிமொழிகள் 29-25 சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ முதலாவது காரியம், இந்த பொய் என்பது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ பொய் பேசுகிறவர்கள் நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. ஓகேவா? அப்போ எந்த காரணத்தை கொண்டு வாயிலை போய் வரக்கூடாது. நம்பர் 1. 2வது, இதே வசனத்தில் சத்தியம் வசனம் அவர்களுக்குள் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால், இயேசு சொன்ன வார்த்தை, உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பேசுகிறவங்க இருதயத்தில் சத்தியம் நிற்காது, வசனம் நிற்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதை தியானிக்கும் போது ஒரு பயமும் இருந்துச்சு, ஒரு கலக்கமும் இருந்துச்சு. இதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? ஆண்டவர் சொன்னார், இதில் தேராத மக்கள் உண்டு, இதில் பாஸ் பண்ணாத மக்கள் உண்டு, இதில் கண்டினியூவாக வாழ்கிற மக்கள் உண்டு. இதை நீ சொல்லித்தான் ஆகணும் என்று சொன்னதுனால ஏராளமான சத்தியங்கள் வேதத்தில் பொதிந்து பொக்கிஷம் போல இருக்கும்போது சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு இதை போதிக்க சொல்லுவார் என்றால் ஆண்டவர் எவ்வளவு கருசனை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் குடும்ப வாழ்க்கையில இருந்து ஆரம்பித்து அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை வரலும் நீங்கள் போங்களேன். எல்லா காரியத்தையும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் சொன்ன பிறகு உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு என்ன செய்வாங்க, நெருடல் வரும், கில்ட்டி கான்ஷியஸ் வரும். நம்ம வாயை திறந்து நம்ம பொய் சொல்லிட்டோமே. தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், உண்மையை சொல்லுங்க. உள்ளதை ஆண்டவர் சொல்லு, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. சிலர் சேலரி கேட்க என்கிட்ட, பென்ஷன் கேட்க இன்டைரக்டாக வருவாங்க. உங்கள் டிஏ எவ்வளோ பிரதர் வாங்குறீங்க? டிஏ கணக்கு போட்டால் டோட்டல் சேலரி பண்ணிடுவாங்க. எனக்கு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சேலரி தானே கேட்குறீங்க, மொத்த சேலரி இவ்வளவு, டிடக்ஷன் இவ்வளவு, கையில் இவ்வளோ வாங்குறேன்னு சொன்னால் நம்ம பார்த்து போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களை என்னையும் படைத்த ஆண்டவருக்காக வாழுங்க. அல்லேலூயா. 25 ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை நான் தடை செய்யாதபடிக்கு என் வாயிலிருந்து ஒரு பொய்யான வார்த்தையும் வரக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை பிளஸ்ஸடாக இருக்கும். நம்பர் 1, பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அவர்களுக்குள் சத்திய வசனம் ஒரு நாளும் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. 3வது வாசிக்கிறோம்,
சத்தியத்திலே அவன் என்ன செய்யல, நிலை நிற்கவில்லை. சத்தியத்தை கேட்டாலும் அவங்களால சத்தியத்தில் நிலை நிற்க முடியாது. வஞ்சகமான காரியங்கள், பொய்யான காரியங்கள், மாயையான காரியங்கள்னு இந்த வசனங்கள் நிறைய இருக்கு. மூன்றாவது காரியம் என்ன, அவனால் சத்தியத்தில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஓகே, இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், முடிஞ்ச அடுத்த சப்ஜெக்ட் போக நான் பிரயாசப்படுகிறேன். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 21:6. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வேகமாய் காட்டி தருகிறேன். 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். நல்லா கவனிங்க, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகளுடைய விடுகிற சுவாசம் போல இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம், என்னென்னலாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ராயனுடையதே ராயனுக்கு கொடுத்துட்டு தேவனுடைய, அந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயுல வாசிக்கிறோம், க்ளோரி டு காட், ராயனுடையதே ராயனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க சொன்னார். 22:21 இந்த நீதிமொழிகள் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 22:21. ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துட்டு தேவனுடையதை தேவனுக்கும் போதும். நல்லா புரியுது அவங்களுக்கு. அப்ப இந்த உலகத்தை ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, மனுஷனை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாத்திட்டு கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். ஆபேலை அங்கீகரித்தால் தான் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினை அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையை கர்த்தர் இந்த காணிக்கை எனக்கு வேண்டான்றாரு, உன் துதிபலி எனக்கு வேண்டான்றாரு. நீ இப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் மட்டும் என் சமூகத்துல வா என்ற ஏசாயா 1:10 அழகா யார் கேட்டா உங்ககிட்ட, யார் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா? வாசிக்கலாமா? அழகான வார்த்தை உண்டு, க்ளோரி டு காட். ஏசாயா 1:10, ஏசாயா 1:10 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க, 12 வாசிங்க. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? உங்க கிட்ட இதெல்லாம் நான் கேட்டேனா? அடுத்த வார்த்தை வாசிங்க. வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அதான் தம்பி காலையில இருந்து இருதயத்திலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1. இதெல்லாம் யார் உங்ககிட்ட கேட்டா, இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வெறுக்கிறேன், இதெல்லாம் நீ கொண்டு வராத, ஆனா என்ன தெரியுமா வேணும்? வாசிங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். இதை மட்டும் சொல்லிட்டே இருந்தா எனக்கு டைம் போயிருந்த. வசனம் புரியுதா? எனக்கு வருத்தமாய் இருக்கு. உங்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிற, வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு நல்லது 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 என்று கண்ட கர்த்தர் மனுஷன் உண்டாக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிகவும் நல்லதுன்றாரு. ஆனா 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவங்களை உண்டாக்கினதற்காக நான் என்ன செய்கிறேன், விசனப்படுகிறேன் என்று சொல்லி காலையில பார்த்தோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்னு சொல்லி அதை அப்படியே நீங்க வாசிச்சு 17 வரல நீங்க வாசிச்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். இந்த 3 நாள் இதை ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, வழக்காடுவோம் என்று வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பாவங்கள் எப்படியா இருந்தாலும் அதை பஞ்சை போலாகும் என்று 18வது வசனத்தில் முடிக்கிறார். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்கே சொல்றாரு, பொய் நாவினால் நீ பொருளை சம்பாதிப்பாயானால் அதை சாவை தேடுவதை விடுகிற சுவாசம் போல் இருக்குமே. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம சேர்த்து வைத்த எல்லாமே எப்படி என்பது என்ன செய்யுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேண்டாம், உலகத்து மனுஷனை ஏமாத்துறோம் நினைக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறபடினால கர்த்தர் ஒரு நாளிலே ஒவ்வொன்றாய் 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 நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று பிரசங்கி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே நீதிமொழிகளுக்கு வந்துருங்க. 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பொய் பேசுவதனால் வருகிற தண்டனைகளை காட்டி தருகிறேன். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்ப முடியாது, பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய்களை பேசுகிறவன் தப்பு. இன்னைக்கு சின்ன பொய் தானே பிரதர், தெரியாம தானே சொல்லிட்டேன், வாய் தவறிதானே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. பொய் என்றால் பொய் தான். பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமே வரலையே. பொய்ல சின்ன இது பொய் பொய்னா பொய் தான். 1 ரூபா திருநாள் திருடு வந்தான், ஆனால் ஏராளமாக திருடிட்டா வெளிநாட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா.
நிறைய திருடிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. திருடு தான், தண்டனை ஒன்றே தான். ஒருவேளை தண்டனை 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம் தண்டனை உண்டு. அதை நினைத்து ஆண்டவரே என் வாயிலிருந்து பொய் வரக்கூடாது ஆண்டவரே. வாசிக்கலாம் 9வது வசனம் 19:9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். அல்லேலூயா. இன்னும் சத்தமே காணும். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ண போறோம். காலையில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லி ஜெபிச்சோம், அதே போல ஜெபிக்க போறோம். தவறா கூட, தெரியாம கூட, ஒரு பைசா கூட ஆண்டவரே நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் வஞ்சிக்க மாட்டேன் ஆண்டவரே. ராயனுக்குடையது ராயனுக்கு கொடுப்பேன், தேவனுக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுப்பேன். பொருத்தனை பண்ணுவதுக்கு முன்னாடி யோசிப்பேன். வேதத்தில் இருக்கு பொருத்தனை யார் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எல்லா சத்தியமும் தெரியும். இல்லை என்ன பெரிய பியூட்டி தெரியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு செய்கிறவங்க தான் நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அழகான ஃபாதர் ஆர்சி ஃபாதர் சொல்றாரு, நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நான் கேட்பேன். இல்லை நல்ல பாடல், நல்ல ஆராதனை எல்லாமே செய்யறோம், ரொம்ப நல்லது. ஆனா நம்ம பாடுறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்கா தெரியுமா? அல்லேலூயா. நல்ல ராப்பகலாய் இல்லை விழித்திருப்பேன். இந்த பாட்டு ஆரம்பம் தெரியல. ராப்பகலாய் விழிச்சிருப்பானா அவன் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ராப்பகலாய் நான் தேவ சமூகத்தில் விழித்திருப்பேன். இல்லை எனக்கு கிருபையை கொடுத்தா ஓடுவேன், என் கூட இயேசு வருவார், அங்கே போய் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் வாயை திறந்த பாடலில் பொய். யோசனை பண்ணி பாருங்க. சில பாடலாம் எல்லாரும் பாடுமா, நான் பாட மாட்டேன். ஏன்னா அந்த பாட்டை பாடினா நான் பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். டக்குன்னு வாயை கெட்டியாக மூடிக்குவேன். அதுக்கு எப்போ நான் எலிஜிபிள் ஆகலாம் அப்போ தான் அந்த பாடலை நான் பாடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் உண்மையாக செய்வேன் ஆண்டவரே, உத்தமமாக செய்வேன் ஆண்டவரே, தேவ நீதியில் நின்று செய்வேன் ஆண்டவரே. இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன் என்றால், ஒருவேளை நம்ம அறியாமல் செய்த பாவத்தினால இந்த தண்டனை நீங்கள் மாட்டிக்கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே நீங்கள் விடுதலையாக்கப்படுவது நிச்சயம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் வசனம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்குவார், உபதேசம் விடுதலையாக்கும். இதுல இருந்து நீங்க விடுதலையாட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. நீங்க ஃப்ரீயான ஆசீர்வாதம் ஃப்ரீயா வந்துடும். அல்லேலூயா. ரைட். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். Glory to God. எரேமியா 9:5 வசனம். எரேமியா 9:5 சில காரியத்தை மட்டும் காட்டி தருகிறேன். 9:5. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொரும் தமக்கு அடுத்தவனை ஏய்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்களாம். பயங்கரமான வசனம் பாருங்களேன். கண்ணீரின் தீர்க்கதரிசி எரேமியா எழுதுகிறாரு, அவங்க என்ன பொய்யை பேசாம மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள், அதான் ஏமாற்றுகிறார்கள். அடுத்தது பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். அப்ப பொய் என்பது எவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வரும். வேதத்தில் ஏராளமான காரியங்கள் பார்க்கலாம். அதற்கு தண்டனை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன். காலையில் சிம்சோனை நிறுத்தினேன், இப்பொழுது ஒரு பெண்ணை உங்கள் கண்களுக்கு நிறுத்தி அடுத்த பாயிண்ட்டுக்கு வித்தின் 2 minutes போயிடுவேன். ஆதியாகமம் 35:19 எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆனால் உங்களை நான் ரிப்பீட் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் அல்ல போதும். 31 அதனுடைய தண்டனை வாசிச்சிட்டோம். அவன் என்ன செஞ்சா? 31 34-35 ஆதியாகமம் 31 34-35 வாசிச்சுட்டு அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகி உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால், அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. ராக்கேல் கடந்து வருகிறாங்க. ராக்கேல் அவங்க கூட லேயால் அந்த பரிவாரத்தோடு எல்லாம் கடந்து லாபான் வீட்டிலேருந்து வராங்க. வரும்போது அவங்களுடைய சுரூபங்களை எடுத்து மேலே வச்சுட்டு உட்காந்து, எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், வேகமாகி போகிறோம். அதனுடைய தண்டனை வாசிச்சிட்டோம். மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா ஒரே ஒரு பொய் தான் சொன்னான். முதல் செஞ்சது திருட்டு, புரியுதா? ரெண்டாவது செஞ்சது பொய். அப்படி பொய் சொல்லிட்டா என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாரும் வைக்கப்பட்ட கல்லறையில் வைக்கல. அதை தான் 35:19 வாசிச்சோம். ராக்கேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில என்ன செய்யப்பட்டா? அப்போ பொய் சொல்றவங்களுக்கு கல்லறை கூட கிடைக்கல என்று வைத்துக் கொள்ளலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமே இல்லை. அல்லேலூயா.
இல்லை சந்தோஷமாக சொன்னால் ஆட்டம் பாட்டம்லாம் வரும். இதெல்லாம் சொன்னால் நெளிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நெளியணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் குத்தப்படணும் தான். நான் காலையிலே சொன்னேன், அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டவன இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டார். நீங்கள் இந்த 3 நாளுக்குள்ளே நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, காலையில் சொல்லி கொடுத்த எல்லாவற்றிலும் நான் எஸ்கேப் ஆயிடுறேன். இப்போ சொல்லி கொடுக்குற அந்த பொய்க்கும் நான் என்ன செய்கிறேன், எஸ்கேப் ஆகி. இது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தலில் கூட வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அங்கேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோடு கூட நான் நிறுத்தி அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தெரியாம சொல்லி இருக்கலாம் பிரதர் சிஸ்டர், தெரிஞ்சு சொல்லி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம், ராக்கேலை போல ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். தேவ சமூகத்தில் வந்து உட்காரும்போது உங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். இப்படிப்பட்ட வேஷம் கடந்து வந்திருக்கலாம். இருதயத்தை ஆராய்கிறவர். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து ஜெபிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்த வசனம், நானே அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்கிறார். தேவ சமூகத்தில் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் நான் என்ன செய்ய மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். கண்களை மூடுவோம், ஜெபிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நான் எங்கே பொய் சொன்னேன்? உண்மையாக ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து பொய் வரும்போதே உங்கள் உள்ளத்தில் ஒரு நெருடல் வந்திருக்கும், ஒரு குத்துதல் வந்திருக்கும். ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோமே, யாரை திருப்திப்படுத்த வாழுகிறோம்? இயேசுவை திருப்திப்படுத்த வாழும்படிக்கு அழைக்கப்பட்டோமே. மாமிசத்தில் இல்லை, ஆவிக்குட்பட்டவர்களை வாழும்படிக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி வாழ வந்திருக்கிறோமே. ஒரு நாளும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இனிமேலே ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து வராது. ஆண்டவரை எல்லாம் டெடிகேட் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிறது. ஒரே நிமிஷம் தான், நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போனேன், எனக்கு டைம் ஆச்சு. இயேசுவின் நாமத்தினால நீங்க இப்ப கேட்டா உங்களை சரி பண்ணுவதற்கும் உங்களுடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாயை திறக்கலையே, இன்னும் வாயை திறக்கலையே. அப்ப நீங்க பொய்யே சொல்லலையோ அப்படி நான் எடுத்துக்கொள்ளலாமா? நான் சொல்லியிருப்பேன், தெரியாம சொல்லியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. மிகைப்படுத்தி சொல்லியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. நான் குறைச்சி சொல்லியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தாழ்மையோடு கூட ஆண்டவரே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இனி அந்த வார்த்தையை உயிரோடு இருக்கிற வரலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த பொய்யானது எங்களை எரிகிற அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே எங்களை தள்ளுமானால் அந்த பொய் எங்கள் வாழ்நாளிலே வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே எங்களுக்கு செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போகிறேன். கவனிங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், வாசிக்க சமயம் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கே தெரியும். நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர், அவன் பெரிய அந்தஸ்து உள்ளவன். அவன் எப்படிலாம் சம்பாதிச்சான்னு அவனே பின்னாடி சொல்கிறான். அந்த சகையோ அவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை. நல்லா கவனிங்க. ரட்சிப்பு எப்பொழுது பூர்ணப்படுகிறது என்பதை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், ஓகேவா? அவனுக்கு அப்போ ரட்சிப்பு வரல. இயேசுவை பார்க்கணும்னு பிரயாசப்பட்டான், அப்போ அவனுக்கு ரட்சிப்பு வரல. இயேசுவை பார்க்கணும்னு மரத்து மேலே உட்கார்ந்துருந்தான், அப்போ ரட்சிப்பு வரல. இயேசு வருகிறார், சகேவிய இறங்கி வான்னு சொல்றாரு, அப்ப ரட்சிப்பு வரல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறான், அப்ப ரட்சிப்பு வரல. போகிற வழியில சொல்றான், நான் நாளத்தனையாய் வாங்கினேன், கொடுத்துட்ற ஆண்டவரை, என் ஆசையை எல்லாத்தையும் பாதியை கொடுத்துட்ற ஆண்டவரை. அப்ப இயேசு அவன் வாசற்படியில கால் வைக்கிறார். இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அப்படின்னா வாழ்வடைய மாட்டார்கள், செத்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா? பாவங்களை மறைச்சி 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 நீ செத்து போகாதே, அவைகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து. எங்க இருக்கு இந்த வசனம்?
நீதிமொழிகள் 28:13. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டுட்டோம், நீங்களும் நானும் தண்டனைக்கு தப்பித்து கொண்டோம். அல்லேலூயா. நம்பர் 2, க்ளோரி டு காட். நல்லா கவனிங்க, இது பயங்கரமான ஒரு பாவம். நான் கொஞ்சம் முன்ன பின்ன நான் போகிறேன். ஓகே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி, 1 பேதுரு 5:5 இதுவும் இருக்கு, அதையும் காட்டி தந்து விடுகிறேன். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். 5 ஆமா, எஸ் வாசிங்க. எஸ் வாசிங்க. அதே அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நல்லா கவனிங்க. 1 போய் மறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எப்பெல்லாம் வாய் தவறி கூட இல்ல ஒரு காரியம் வருது இல்லை, ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நீங்கள் என்னன்னு தெரியல, நான் சொன்னதை சொல்கிறேன். ஏன்டா லேட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா சமைக்க லேட்டு. டீச்சர்ஸுங்களாம் இருக்கிறீங்க, 100% நானும் சொல்லியிருக்கிறேன், அம்மா சமைக்க லேட்டா, அவங்க 4 மணிக்கு எஞ்சி சமைச்சு எல்லாம் கட்டி வச்சிருவாங்க, வாயில் வந்துருச்சு பொய். அதுவும் பொய் தானே இல்லை? அதெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. வீட்டில் போங்க, கர்த்தர் உங்களை தூங்க விட மாட்டார், உங்களை கொண்டு வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவார். அதை சரி பண்ணிவிட்டு 31 வாங்க, 2025 ஆசீர்வாதமாய் மாறு. அல்லேலூயா. நம்பர் 2, ரொம்ப முக்கியமான காரியம், பெருமை. யாக்கோபு 4:6 வாசித்துருவோமா? தெரிஞ்ச வசனம் தான். யாக்கோபு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இரண்டாவது மெயின் சப்ஜெக்ட் பெருமை. இதோட நிறுத்துறேன், இன்னொரு 5 to 10 minutes எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தேவனை எதிர்த்து நிற்கிறார். அந்த பொய் பேசுகிறவர்களை கொண்டு போய் எரி நரகத்தில் போடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ பொய் பேச மாட்டோம். காலையில் சொல்லி கொடுத்த எந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். யாரோ 2 பேரும் ஆமேன்றீங்க, எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். செய்ய மாட்டோம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை என்ன செய்வார்? கண்டிப்பாக நடத்துவார். இப்போ முதல் பாயிண்ட், ஒரு நாளும் வாயில் போய் சொல்ல மாட்டேன். 2வது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து. பயங்கரமான வார்த்தை. தேவனே எதிர்த்து நிற்கிறார்னா எப்படிங்க நம்மளால வாழ முடியும்? தேவன் உதவி செய்கிறார், கிருபை அளிக்கிறார், மன்னிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். எல்லாத்தையும் செய்யும் போதே தடமாறி கொண்டிருக்கிறோம், பயப்படுறோம். எல்லாத்தையும் குறித்து கூடவே இருக்கும்போது ஆனால் அவர் எதிர்த்து நிற்பாரானால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நம்மளால் வாழ முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வேற எதுக்குமே அவர் எதிர்த்து நின்னதாய் வேதத்தில் வாசிக்கல. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அதுக்கான சில காரியங்களை காட்டி தந்து நான் இதோட முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் திரும்ப இயேசு சொன்னாரே, மீண்டும் வருகிறேன். எப்போ வர முடியுமோ அப்போ வரேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16-18. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:18. 2 காரியம் தான். முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. என்ன அழகா மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. சாதாரண மனுஷன், அவனை போல ஞானி உலகத்துல முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை என்று சொன்ன அந்த மனுஷன் எழுதி இருக்கிற வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னாடி மனமேட்டிமை. மனமேட்டிமை என்றால் பெருமை. ஓகேவா? வசனத்தை மட்டும் காட்டி தந்து விடுகிறேன். 16:5 கூட வாசிங்க பார்க்கலாம். 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். வாசிச்சிருங்க. கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனா? யாரையாவது பார்த்து நம்ம அருவருக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பெருமை இருந்தா நான் உனக்கு எதிர்த்து நிற்பேன். வாழ்நாள் எதை குறிச்சும், ஜாதி, பணம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, அழகா பாடுறீங்க, அழகா பிரசங்கம் பண்றீங்க, அழகா செய்றீங்க, யார் எது வேணா சொல்லட்டும், இந்த காதுல வாங்கவே மாட்டேன். என்ன அறியாம இந்த காதுல போச்சுன்னா அப்பவே இந்த காதுல போயிடும். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், எங்களை நடத்தின அந்த பாஸ்டர் நல்லையாருன்னு அடிக்கடி எங்களை தனியா உட்காந்து இந்த கிரவுண்ட்லலாம் எல்லாரும் கன்வென்ஷன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை கத்துக்கணும்னு. நான் தான் கூடவே இருப்பேன். தருமபுரி வரும்போதெல்லாம் கடைசி ஊர்ல நான் கூட இருந்து அவரை பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சுட்டு முதுகுல ஒரு தட்டி ஸ்தோத்திரம்னு சொன்ன பிறகுதான் போவேன். அவர் சொல்லுவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரேக்கு கையில் இருக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா? நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னு தெரியும், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்கன்னு தெரியும். நீங்க எதிர்த்து நிற்கும்போது தள்ளி விட்டானா மூக்கு முகரையெல்லாம் போயிடும். விழுந்தவங்க ஏராளமான மக்கள் லூசிஃபர்ல இருந்து இன்னைக்கு உள்ள பெருமையினால். ஒத்துக்கிறீங்களா?
ஏதாங்களும் ஒரு பெருமை, பணமோ பட்டமோ பதவியோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ உங்கள் ஐஸ்வர்யமோ உங்களுடைய ஏராளமான செல்வம் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி குப்பை. ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு சாதாரண மனுஷன் இல்லை. பிலிப்பியரில் சொல்றாரு சாதாரண மனுஷன் இல்லை. அந்த நாட்களில் 4 கப்பல்கள் இருந்துச்சான், போட் இல்லை கப்பல். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய மகிமை பிரதாபமெல்லாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. 4 சொல்றாரு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமா விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் தெரியா. உடனே யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா பொய். அதை நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களாச்சு ஆண்டவராச்சு. 2வது பெருமை, இது இருக்கு. சின்ன சின்ன காரியத்தில் கூட இருக்கு. எத்தனை உதாரணத்தை சொல்ல முடியும். 8 மணி ஊரில் உட்காந்துருக்கு, சரி 8 தான் ஆச்சே, 10 மணி ஊரில் உட்காந்துருக்கீங்களா? உதாரணத்தோடு விளக்கி காட்ட முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் பெருமை என்பது உங்களை நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப தாழ்மையோட, ரொம்ப பயம். எனக்கு எதில் பயப்படுறனோ இல்லையோ, பெரிய பாவத்தை நம்ம மறுபடியும் யாருமே செய்ய மாட்டீங்க. அல்லையா சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் பரிந்து எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களை அறியாமல் உங்களுக்கு பெருமை வருதா இல்லையா? வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்கள். சொல்கிறது தப்பா ரைட்டா? தப்பாக இருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்திய மனம் மாறுங்கள், உங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ளுங்கள். அதுக்காக தான் கர்த்தர் ஊழியக்காரர் வச்சிருக்காரு. நம்மள அறியாமல் ஒரு பெருமை. நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சும்மா பிரசங்கிக்க வரல பிரதர் சிஸ்டர், மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு ஆவியான அந்த சம்பவத்தை காட்டுறாரு. அதை சொன்ன பிறகு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சாதாரண கருப்பு பேண்ட்டு தான், சாதாரண பேண்ட்டு தான். மெட்ராஸில் எடுத்த ஷர்ட்டு விலை 100 ரூபாய். ஷர்ட்டு விலை எவ்வளவு? வெறும் 100 ரூபாய். அந்த நாட்கள், இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போல்லாம் அவ்வளோ காசு போட்டு வாங்க எனக்கு திராணி இல்லை, அதான் உண்மை. வெறும் 100 ரூபாய் தான். ஆனால் அன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், நல்லா கவனிங்க, என்னால் மறக்கவே முடியாது. எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும். போகும்போது அந்த கருப்பு சட்டைக்கு அவன் என்ன ஒரு கிளாத்தோ தெரியல, ரெடிமேடு தச்சது, நல்லா ஒயிட்டு. அதை போட்டுட்டு இப்படியும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நான் இன் பண்ணி பார்த்தேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன தலை ரொம்ப நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்குதுன்னு. நல்லா இருக்கு இல்லைப்பா, சாதாரண சட்டை. நான் சொல்லிட்டேன் வெறும் 100 ரூபாய் தான். புரியுது அவங்களுக்கு? போட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே என்ன அறியாமல் எனக்கு ஒரு ஆசை. நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் என் சட்டை கர்த்தர் வாங்கி கொடுத்த சட்டை தான், வெறும் 100 ரூபாய் தான். அதை போட்டுக்கிட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. போகிறதுக்குள்ளே இந்த அம்மா என்ன செஞ்சா, கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி தழை, அந்த கொத்தமல்லி வாங்கி பாக்ஸில் போட்டுக்கோங்க. சைக்கிள் தான், இப்பயே சொல்லிடுறேன், வண்டியெலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வண்டி இல்லை, சைக்கிள் தான். 98 99 அந்த சைக்கிளில் போட்டுக்கோங்க. வரும்போது மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும், இடி மழை மின்னெல்லாம் வரும், எனக்கு தான் தெரியும் என் வாழ்க்கை. சரின்ட்டா போன உடனே என்ன பண்ணிட்டேன், குளிர்காலம் ரொம்ப இந்த சீசன், இந்த மாதிரி டிசம்பர், ஜர்க்கின் வேறு வச்சுருந்தேன் பாக்ஸில். உடனே ஜர்க்கினை எடுத்துக்கிட்டு அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். சட்டை ஃபுல்லாக செம்மண்ணு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே செம்மண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்று அழகு பார்த்தேன், சட்டை ஃபுல்லாக செம்மண்ணு, கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நடந்த சம்பவம், தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கா பார்க்க, ஆனால் என்னன்னாச்சு, இவங்க சட்டை பார்க்குறவங்க அழகாக இருக்குன்னு பார்ப்பாங்க, இன்னைக்கு அசிங்கமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. போடு மேலே ஜர்க்கினை, போடு ஜிப்பை. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேன். வரும்போதே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் வாங்கி கொடுத்த சட்டை தானே, வெறும் 100 ரூபாய் சட்டை தானே, அதெல்லாம் சரி. உன் மனசில் என்ன நினச்ச, ரொம்ப அழகாக இருக்கிறதா நினைப்பா. அன்னைக்கு போச்சுங்க என் மேட்டிமை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. என்னை ஆண்டவர் புடமிட்டு பார்த்து என்னை உடைச்சி என்னை உருவாக்கி நிறுத்தினதா என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்னைக்கு போச்சு. எது கிடைச்சாலும் சரி, எது கிடைக்காலும் சரி, சாப்பாடு கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன காரியத்தில் நம்ம அறியாமல் அன்னைக்கு போனது, அந்த சட்டை அப்புறம் யூஸ் பண்ண முடியுமா? போகவே இல்லை. அந்த செம்மண்ணு என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி ஒவ்வொரு காரியத்தில் நம்ம அறியாமல், நம்ம ட்ரெஸ்ஸில், நம்ம படிப்பில், அவனை காட்டிலும் நான் மேன்மை, இவங்களை காட்டிலும் நான் மேன்மை, அவங்கள காட்டிலும் என்ன அறியாமல், நம்மள அறியாமல் மேட்டிமை வருதா? உங்களுக்கு எப்படி மேட்டிமை வருது என்பதை மட்டும் நான் காட்டி தந்து முடிக்கிறேன். நிறைய வசனம் இருக்குது. எனக்கு 8 மணி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்களேன். இப்போது முன்னாடிலாம் நான் பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு மெர்லின் எடுத்துக்கிறேன். சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுனால பிரைஸ் தி லார்ட், அந்த பிள்ளை அங்கிள் பிரைஸ் தி லார்ட், இப்படி தானே நம்ம வந்தோம். சும்மா எடுத்துக்கிறேன், கோச்சிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அந்த அம்மா டாக்டரு. அல்லேலூயா. அதுவும் போஸ்ட் கிராஜுவேட்டட் டாக்டரு. இன்றைக்கி
உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பயமாக இருக்குது தெரியாமல் ஒன்று எடுத்துட்டோன்ட்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி பெருமை வருன்றதுக்காக சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஆனால் இன்றைக்கி நான் யார் தெரியுமா, நான் எம்டி தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு மனசில் நினச்சி யாராவது எனக்கு ப்ரைஸ் லாட் சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். பெருமை உங்கள் இருதயத்தில் அறியாமல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று கட்டின மகா பாபிலோன் அல்லவா. யார் சொன்னது? நேபுகாத்நேச்சர் 5ஆம் அதிகாரத்தில் அடிச்சாரு ஒரு அடி, மாடுகளோடு கூட புல்ல மேய்ஞ்சான். இப்படி வேதாகமத்தில் பெருமையினால் விழுந்து போன ஏராளமான மக்களை காட்டி கொடுக்க முடியும். இந்த உலக சரித்திரத்தில் தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தினதையும் மேட்டுமையானவர்களை தாழ்த்தினதையும் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அதுக்கு மேலே விளக்க எனக்கு நேரம் இல்லாதபடினால நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். உங்களை அறியாமல் இல்லை, என்னெல்லாம் யாரும் இன்விடேஷன்லாம் வச்சு எதுக்குமே கூப்பிட்டது இல்லைங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்ததுனால எப்பா அந்த இடம் தெரியணும், அந்த நேரம் தெரியணும், அந்த நாள் தெரியணும், நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா மார்க் பண்ணி உன் ஃபங்க்ஷனுக்கு வரணும், தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் அனுப்புன பிறகு நான் போய் நின்னேன், அண்ணே உங்களை நேரில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எங்கே கூப்பிட்டாலும். இதை விட மேன்மையாக சொல்வேன், நான் வந்து பாத்ரூம் போயிட்டு அங்கேருந்து வெளியே வருவேன். நான் இருந்த சர்ச்சில் அப்போ வழியில் சொல்லுவாங்க, அண்ணா வீட்டுக்கு வந்தேன் உங்களை காணலை, புதன்கிழமை மத்தியானம் எனக்கு கல்யாணம், இந்த இன்விடேஷன் போதும், நான் டியூட்டி முடிச்சுட்டு வருவேன், யாரும் என்னை வந்து வெத்தலை வச்சு அழைக்கணும், என்னை அப்படி கூப்பிடணும் இல்லை. அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் உங்க உள்ளத்துல ஒரு சின்ன பெருமை என்கிற ஸ்பார்க் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்டோமே, எல்லாரோடு கூட அன்பு செலுத்தணுமே, எல்லாரோடு கூட பேசணுமே. இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிட்டு சிலர் சொல்லுவாங்க, அவங்க எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்றாங்களான்னு பார்ப்போம், அவங்கள என்ன விசாரிப்பாங்க. இல்லைங்க, எனக்கு தாழ்மை இருந்தால் நான் தான் போய் விசாரிப்பேன், நான் தான் அன்பு காட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க உள்ளத்துல பெருமை இருக்கா இல்லையான்னு இந்த ரெண்டு, ஒன்று போய் ரெண்டாவது பெருமை, ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன். மீது கர்த்தருக்கு சித்தமான கண்டினியூ பண்ணுவோம். அது உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணி நீங்களை உங்களை சரி பண்ணி கொள்ளாத பட்சத்தில் ஒரு நாளும் நீங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏராளமான வசனங்கள் உண்டு. லூசிபர் விழுந்து போனதை ஏசாயா 14 வாசிக்கிறோம், எசேக்கியேல் 28 வாசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் விழுந்து போனதை தானியேல் 4:50 வாசிக்கலாம். லூக்காவில் அந்த பெருமையினால் அவன் தன் ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு அந்த ஆயக்காரன் அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கலாம். இது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எங்கள் வாழ்க்கையில் அந்த பெருமையானது என்ன உள்ளத்தில் வாட்டுது என்று சொல்லி ஒருவேளை நினைப்பீர்களானா அதற்கும் ஜெபித்து நான் உங்களை என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஒன்று போய், ரெண்டாவது பெருமை. இது வந்து உள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் பைபிள் படிக்கும்போது, நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது, உங்களை நிதானிக்கும் போது இதை நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இதில் தவறு செய்கிறவர்கள் ஏராளம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கிறேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தேனே தவிர யாருக்கிட்டையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குற ஆள் இல்லை. இவங்கக்கிட்ட கற்றுக்கொள்ள முடியுமா, இவங்க பேச்சு, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், இதில் நான் விட்டுவிட வேண்டிய காரியம் இருக்குமான்னு சொல்லி இப்படி என்னை நிதானித்து பார்க்கறதுனால கர்த்தர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வேதாகமத்தில் மட்டும் கிடையாது, வேதாகமத்தை ஏந்தினவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர் அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ஜெபிக்கிற மனுஷன், அவருக்கு ஜெபிச்சுட்டு தான் மற்ற காரியத்தை செய்வார். 2 சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு நாள் அவர் இடத்துல பர்சனலாக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன், பெரிய பிக் ஷாட், அவர் நேரம் கேட்குறாரு. நேரமே இல்லை, காலை 5 மணிக்கு வரட்டமா, 5 மணிக்கா, சரி வாங்கன்னு டைம் கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, இவர் 5 மணிக்கு வருகிறார், எல்லா செக்யூரிட்டி எல்லாம் பக்காவாக நிற்கிறாங்க. இப்போ அவர் பார்க்க முடியாது. ஐயா 5 மணிக்கு வர சொன்னார் ஐயா, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, நீங்கள் உட்காருங்க என்று சொல்லுகிறார். உள்ளே பேசுகிற சத்தம் கேட்கிறது, ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார். 4:59 கரெக்டாக கதவை திறந்து வெளியே வருகிறார். இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கு தான் ஐயா வெயிட் பண்ண, எஸ் கமான் வாங்கன்னு. இவர் உள்ளே போய் அப்படி இப்படின்னு தேடுறாரு, உள்ளே யாருமே இல்லை. உடனே அவர் கேட்டாராம், இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுகிற சத்தம் கேட்டதே, யாரோ உள்ளே இருக்கிறார்கள் என்று தானே நான் வெளியே உட்கார்ந்திருந்தேன், நீங்கள் யார்கிட்ட பேசி கொண்டு இருந்தீர்கள் என்று கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் எப்பொழுதும் 5 மணிக்கெல்லாம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்திருவேன். ஆஸ் பர் ஷெட்யூல் 5 மணிக்கு நீங்க வரேன்னு சொன்னதுனால 4 மணிக்கே என் தேவனிடத்துல பேசிட்டு ஜெபிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னாராம். நம்ம ஜெப வாழ்க்கை
அதே ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாய் 52வது வயது என்று நினைக்கிற பதவி ஏற்கிறார். அவருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த அநேகர் அவரை நிந்திக்க வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன், நடந்த சம்பவம் கவனிங்க, ஒரு மனுஷன் எழும்பி சொல்கிறான், நான் போட்டிருக்கிற ஷூ இருக்குல்ல, அந்த ஷூ உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது. அவங்க அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி. அதை அவருக்கு சொல்லி அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அந்த மனுஷன் சொன்னாராம். உடனே ஆபிரகாம் லிங்கன் தாழ்மையோடு கூட சொன்னாராம், எங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூ இவ்வளவு நாள் உங்கள் காலில் நல்லா இருக்குன்னா எங்கள் அப்பா எப்படிப்பட்ட தொழிலாளி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னாராம், அதான் பிரதர் சிஸ்டர் தாழ்மை, இனிமேல் உங்கள் செருப்பு பிஞ்சு போச்சுன்னா வாங்க நான் தச்சு தரேன்னு சொன்னாராம். சாதாரண மனுஷர்கள் தான், உங்களைப் போல என்னை போல பாடுள்ள மனுஷர்கள். அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட குவாலிட்டி அவங்கள தேசத்தில் உயர்த்திட்டு இந்த இடத்தில் அவர்களை குறித்து பேசும்படிக்க வைத்தது என்றால், உங்களையும் என்னையும் குறித்து பேசும்படிக்க உங்ககிட்ட என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? கண்களை மூடுவோம், ஜெபிக்க போகிறோம். 2 காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஒன்று பொய், 2வது பெருமை. ஒருவேளை சாதாரணமாக காரியமாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம், ஐ டோன்ட் பாதர். இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எங்கே தவறினேன் அதை எனக்கு சொல் என்று பேதுரு சொல்லுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி எது என்று பாருங்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரே எப்படி துக்கப்படுத்துகிறோம் இதை சொல்லிக் கொடுத்தார். இதை எல்லாத்தையும் சேர்த்து அதில் இருக்கிற சில வார்த்தைகளிலே 2 வார்த்தையை பார்த்தோம். ஒன்று பொய், 2வது பெருமை. இதில் விழுந்து போனவர்கள், இதில் தன் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நீங்களும் நானும் இந்த காரியத்தை இழந்து, இந்த காரியத்தில் தவறு செய்து நம்முடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு கூட வேத வசனத்தை சுத்திகரிப்பு கூட்டத்திலே நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கற்றுக் கொடுத்தவர் நீர் ஆண்டவரை, கற்றுக் கொடுக்கப்பட்டது உம்முடைய வேத வசனம் ஆண்டவரை, கற்றுக் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ பொய், 2வது பெருமை, இந்த 2 காரியம் இன்றைக்கு எங்களுக்கு இருக்குமானால் 2க்குமே தண்டனை. தேவ சமூகத்தை விட்டு விலக்கிடுவீங்க, நரகம்தான் என்பதை இதுவரை நாங்கள் அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து விட்டோம். காலையிலே நாங்கள் வாசித்த வசனத்தின்படி அறிந்தும் அறியாமலும் உணர்வில்லாமல் இருதயத்தில் இருந்து எங்கள் சிந்தனையினாலே நாங்கள் வீணரானோம் என்று ரோமர் 1:22 வாசித்தோம். அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. 2 கூட்டங்கள் முடிந்தது, இன்னும் 4 கூட்டங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க. எங்களை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் ஆண்டவரை. நீங்கள் எங்களுக்கு கிளைநறுக்கி களைப்பிடிங்க, எங்களை சுத்தம் செய்து எங்களை பர்ஃபெக்டாக கொண்டு போய் 31st நைட்டு நிறுத்த போகிறீங்க. உடைய மகிமையுள்ள நாமத்துக்கு கோடாக்கோடி சோத்திரம். தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் செலவிடும்படியான கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதயத்தின் ஆழங்களிலிருந்து நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நாங்கள் நித்திய வழியில் நடக்க நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொய்யான காரியங்கள், பெருமையான காரியங்கள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றிலையும் நம்ம ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்.
அறிந்தோ அறியாமலோ எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்றால் எங்களை நாங்களே நிதானித்து பார்த்து எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டுவிட நல்ல தீர்மானங்கள் இந்த நாட்களில் எடுத்து அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் நம்முடைய சமம் இருக்கட்டும். நாளை மறுநாள் நடக்கிற கூட்டங்களில் எல்லாம் ஆவியானோர் கிரியை செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்கணும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். ஹல்லேலூயா.